உங்கள் அனைவருக்கும் கார்த்திகை தீபம் சீரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி. கார்த்திகை தீபம் சீரியலில் தீபாவின் அப்பா கதையை முடித்த துர்கா மனைவியை காப்பாற்ற போராடும் கார்த்திக். ஜி தமிழ் சேனலில் ஒளிபரப்பாகி வரும் கார்த்திகை தீபம் சீரியலில் தீபாவை கண்டுபிடிப்பதற்கு கார்த்திக் பல வழிகளில் முயற்சி எடுத்து வருகின்றார். ஆனால் தீபா சுயநினைவு மறைந்ததால் சக்தி ட்ரீட்மெண்ட் செய்து வருகிறார். ஆனால் குடும்பத்தை பற்றியும் கார்த்திக் பற்றியும் தெரிந்து கொண்ட சக்தி எப்படியாவது தீபாவை பற்றி உண்மையை சொல்ல வேண்டும் என்று வரும்போதெல்லாம் துர்கா மிரட்டுவதால் சக்தியால் உண்மை சொல்ல முடியாமல் போய்விடுகிறது. தற்போது தீபாவின் அப்பா மகளை கண்டுபிடிக்கும் வரை நான் நாதஸ்வரம் வாசித்து கொண்டேதான் இருப்பேன் என்று கோவிலில் வாசித்து கொண்டிருக்கிறார். அங்கே வந்த சக்தி தீபாவுக்கும் இருவருக்கும் சம்பந்தம் இருக்கும் என்று யோசித்து அவரிடம் பற்றி தீபாவை பற்றி கேட்கிறார். அப்பொழுது அவர் என்னுடைய மகள்தான் என்று சொல்லிய நிலையில் உங்க பொண்ணு தீபா என்னுடன் தான் இருக்கிறார். இதை கார்த்திக் சேரிடம் சொல்ல வரும்பொழுது துர்கா என்னை தடுத்து மிரட்டுவதால் என்னால் எந்த உண்மையும் சொல்ல முடியவில்லை என்று சொல்லி தீபாவின் அப்பாவை கூட்டிட்டு கிளம்புகிறார். ஆனால் அப்பொழுது அந்த இடத்துக்கு வந்த துர்கா தீபா எங்கே இருக்கிறார் என்று கேட்டு மிரட்டு சக்தி அந்த இடத்தை விட்டு போய்விடுகிறார். ஆனால் துர்காவுக்கு சக்தி போனா என்ன, தீபாவின் அப்பாவை நம் கஸ்டடிக்கு கொண்டு விட்டு போய் நம்மளை தேடி வர வைக்கலாம் என்று தீபாவின் அப்பாவை தூக்கிட்டு போகிறார்கள். அதன் பிறகு சக்திக்கு வீடியோ காலில் பேசி நீ தீபாவை எங்கே கூட்டிட்டு வரவில்லை என்றால் அவருடைய அப்பாவை நான் கொண்டு விடுவேன் என்று மிரட்டுகிறார். இதற்கிடையில் வேறு வழி தெரியாத சக்தி தீபாவை கூட்டிட்டு துர்கா சொன்ன இடத்துக்கு போகிறார். அங்கே போனதும் துர்கா மொத்த கோபத்தையும் காட்டும் விதமாக தீபாவை கத்தியால் குத்தப் போகிறார். இதை பார்த்த தீபாவின் அப்பா தன் மகளை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக அந்த கத்தி குத்தை வாங்கி விடுகிறார். ஆனால் இவ்வளவு கடந்த பிறகும் கார்த்திக் அந்த இடத்துக்கு போகாமல் நாடகத்தை இழுத்தடிப்பது கொஞ்சம் பார்க்க போராக இருக்கிறது. இருந்தாலும் கடைசி நிமிஷத்தில் கார்த்திக் அந்த இடத்துக்கு போய் மனைவி தீபாவையும் மாமனாரையும் காப்பாற்றி விடுவார். கடைசியில் துர்கா தோற்று போய் ஜெயிலுக்கு போகும் நிலைமை வந்துவிடும். தமிழ் சின்னத்திரையில் ஜி தமிழ் தொலைக்காட்சியில் தினமும் இரவு 9 மணிக்கு ஒளிபரப்பாகும் கார்த்திகை தீபம் சீரியலில் அதாவது இருவரும் ஒன்று சேர்ந்து குல்பி சாப்பிட அதன் பிறகு ரம்யா வீட்டில் காலிங் பெல் அடிக்க சேகர் நிற்பதை பார்த்து ஷாக் ஆகிறாள். நீங்க கொடுத்த பணத்தை சூதாட்டத்தில் விட்டுவிட்டேன், வெளியூர் போக பணம் கொடுங்க என்று கேட்க ரம்யா பணத்தை கொடுத்து திட்டி அனுப்புகிறாள். இதை ரம்யாவின் அப்பா பார்த்து விடுகிறார். பிறகு எதற்கு பணம் கொடுத்த என்று கேட்க ஆபீஸில் அர்ஜென்ட் செலவு என சொல்லி சமாளிக்கிறாள். அடுத்ததாக அபிராமி சூப்பர் மார்க்கெட் வந்திருக்க அங்கு கல்யாண வேலைகளை கவனிக்க ஆட்கள் வேண்டும் என்று பேசிக்கொண்டிருக்கிறாள். இதை கேட்ட சேகர் வெளியூர் போனால் செலவு ஆகும், இவங்க வீட்டுக்கு வேலைக்கு போயிட்டா பணமும் கிடைக்கும், வீட்டுக்குள்ளவே இருக்கலாம் என்று முடிவெடுக்கிறான். பிறகு எதற்கு பணம் கொடுத்த என்று கேட்க ஆபீஸில் அர்ஜென்ட் செலவு என்று சொல்லி சமாளிக்கிறாள். அடுத்ததாக அபிராமி சூப்பர் மார்க்கெட் வந்திருக்க அங்கு கல்யாண வேலைகளை கவனிக்க ஆட்கள் வேண்டும் என்று பேசிக் கொண்டிருக்கிறாள். இதை கேட்ட சேகர் வெளியூர் போனால் செலவு ஆகும், இவங்க வீட்டுக்கு வேலைக்கு போயிட்டா பணமும் கிடைக்கும், வீட்டுக்குள்ளவே இருக்கலாம் என்று முடிவெடுக்கிறாள். உடனே அபிராமியிடம் தனக்கு ஒரு வேலை போட்டுத்தர சொல்லி கேட்க அபிராமி அவனை வீட்டுக்கு அழைத்து கொண்டு கிளம்புகிறாள். மறுபக்கம் கார்த்திக் வீட்டுக்கு வந்திருந்த போலீஸ் அதிகாரிகளிடம் சாமியார்